முன்னெல்லாம் வந்து அரசர்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்த்தாங்க. சாமானியர்களுக்கு ஜாதகமே பார்க்கல. ஆனா இப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன, 40 வருஷத்துக்கு முன்ன இருக்கிறவங்க கூட ரொம்ப ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறவங்க டேட் ஆஃப் பர்த் டைமை எழுதி வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை பிறந்த உடனே அக்யூரேட்டா எழுதி வைக்கிறாங்க. சமீப காலமாக ஒரு 20, 30 வருஷமா ஆஸ்பத்திரியிலேயே டைம் குறிச்சு குடுத்துடுறாங்க. பிரசன்னம் போட்டு கூட பலன் சொல்லலாம். ஆனா கூட எல்லாருக்குமே பிரசன்னம் போட்டு பலன் சொல்ல தெரியுமா? தெரியாது. இப்ப நான் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் ஆனந்தி, சேலம். அதாவது சுயஜாதக பரிசோதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியம். முன்னெல்லாம் வந்து அரசர்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்த்தாங்க. சாமானியர்களுக்கு ஜாதகமே பார்க்கல. ஆனால் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன, 40 வருஷத்துக்கு முன்ன இருக்கிறவங்க கூட ரொம்ப ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறவங்க டேட் ஆஃப் பர்த் டைமை எழுதி வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ குழந்தை பிறந்த உடனே அக்யூரேட்டாக எழுதி வைக்கிறாங்க. சமீப காலமாக ஒரு 20, 30 வருஷமாக ஆஸ்பத்திரியிலேயே டைம் குறித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் பெரும்பான்மையாக இன்னமும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே, 40 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்தவங்கெல்லாம் நிறையா பேர் வந்து ஜாதகம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து மனசை காயப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை சொல்லலை. மனிதராக பிறந்த அனைவருக்குமே வந்து அவங்களோட அதிர்ஷ்டத்து மேலேயோ துரதிர்ஷ்டத்து மேலேயோ ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ வேற்று மதத்தினர்கள் கூட நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாதக ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களோட பிறந்த நேரம், தேதி இதெல்லாம் வந்து தெரியாததுனால அவங்களால பார்க்க முடியலை. இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பிறந்த நேரம், நட்சத்திரம், நாள் இதெல்லாம் தெரியலைன்னா பிரசன்னம் போட்டு கூட பலன் சொல்லலாம். ஆனால் கூட எல்லாருக்குமே பிரசன்னம் போட்டு பலன் சொல்ல தெரியுமா? தெரியாது. இப்போ நான் சொல்கிற பலனை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது, எந்த கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்றத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு கிரகம் வந்து பலமாக இருந்தால் அந்த பலமாக இருக்க கிரகத்தோட உயிர்காரகத்துவமாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொருள்காரகத்துவ ரீதியாகவும் நல்ல பலன் கிடைக்கும். இல்லை உயிர்காரகத்துவ ரீதியான பலன் கிடைச்சா பொருள்காரகத்துவ ரீதியான பலன் கிடைக்காது. இல்லை ரெண்டுமே கிடைக்காது. அதாவது ஒரு கிரகம் வந்து நல்லா பலமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஜாதக ரீதியான உயிர்காரகத்துவம், பொருள்காரகத்துவம் ரெண்டுமே நல்ல பலனை தரும். உயிர்காரகத்துவம் அப்படியே இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா, என்ன பொருள்காரகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசாங்க ஆதாயம் இதெல்லாம் வந்து பொருள்காரகத்துவம். அப்போ ஒரு ஜாதகர் வந்து ஒரு 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 கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலுமே அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக சாதகமான சூழ்நிலை இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் வந்து 100க்கு 200% நல்ல பலன் தரும் நிலையில் உள்ளது என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு கிரகம் வந்து அந்த காரகத்துவ ரீதியாக, அதாவது உயிர்காரகத்துவ ரீதியாகவோ பொருள்காரகத்துவ ரீதியாகவோ அந்த ஜாதகருக்கு வந்து நன்மையும் கிடைக்கல, எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகருக்கு ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையே கிடையாது. ஆனால் மைனஸாக இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் கண்டிப்பாக தேவை. இப்போ நான் நவகிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, எப்படி இருந்தால் மைனஸ்ஸு அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் தேவை இல்லை, மைனஸாக இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் தேவை. இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், மைனஸாக இருக்கிறவங்க இன்னமும் அதை வந்து எப்படி வலுப்படுத்திக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜகிரகம் அப்படின்னு சொல்கிறவர் சூரியன். அந்த சூரியனாலே தந்தை, ஒரு ஜாதகத்தில் சூரியன்னா தந்தையை பற்றி சொல்கிற கிரகம். உங்களுக்கு தந்தையால் நல்ல பலன்கள் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா, தந்தை வழி உறவு மூலமாக நீங்கள் நல்ல பலனை அனுபவிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உங்கள் அப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாரு, உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு மனிதர் அப்படின்னா உங்கள் அப்பா தான்
அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப சாதகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சூரியன் நல்லா பலமாக இருக்கணும். ஒரு அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு சூரியன் நல்லா பலமாக இருக்கணும். திடீர்னுங்க எலெக்ஷன் வருதுங்க, அது வரைக்கும் வந்து அரசியல் ஆர்வமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு அந்த தசை வருதுன்னு வச்சுக்கோங்க, சூரிய தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் திடீர்னு அரசியலுக்கு போவாங்க, ஒரு எம்பி எம்எல்ஏன்னு ஒரு பெரிய பதவியில் போய் உட்காந்துருவாங்க. தசாபுத்தி வரும்போதும் சில வேலை செய்யாத கிரகங்கள் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பேசிக் கான்செப்ட் இதுதான். எந்த கிரகம் உங்களுக்கு பலமோ அந்த கிரகம் சார்ந்த காரக உறவுகள் உங்களுக்கு எப்பயுமே வந்து வாழ்க்கையில் ஃபேவராக இருப்பாங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து சரியாக இல்லை அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒத்தே வராது. அவரோட கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள நல்ல புரிதல் இருக்காது. அதே மாதிரி உடல் உறுப்புகளில் சூரியன்னா வந்து கண், ஹார்ட்டு, அப்போ அந்த கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் எடுத்தோடனே சொன்னேன், அதாவது உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் அப்படின்னு வந்து சொன்னேன். இப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா உங்கள் அப்பாவால் நல்ல அனுகிரகம் கிடைக்குது, தந்தை வழி உறவுகளால் நல்ல அனுகிரகம் கிடைக்குது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது, அரசு வழி இல்லை அரசாங்கம் மூலமாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு உடனே ஜெயமானா சூரியன் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் உங்கள் உடம்புல கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்தது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 50% உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்குது, 50% சரியில்லை, ஏதோ ஒரு ஆவரேஜாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ சூரியன் தான் ஒரு ஜாதகத்தில் வந்து ராஜகிரகம். அப்போ சூரியனோட பலம் எல்லாருக்குமே அவசியம் தேவை. இப்போ சூரியனை பலப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? தினம் காலையில் எந்திரிச்சோடனே குளித்து சூரியன் உதயமாகும்போது அந்த 6 மணிலேருந்து 6:15 6:20 அந்த சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரியான நேரத்தில் நல்லா குளிச்சுட்டு கிழக்கு பார்த்து சூரியன் முன்னாடி நின்று ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியை எடுத்து இப்படி கையில் ஊற்றிட்டு 3 தடவை அந்த தண்ணியை வந்து சூரிய பகவானை நோக்கி விட்டு அர்க்கியம் தண்ணியை வந்து பூமியில் சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த சூரியனோட பவர் கம்மியால் அப்பா கிட்ட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் சரியாக போயிருங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட செயல்கள் ஏதாவது உங்களுக்கு வெற்றியை தரேன்னா வெற்றியை தரும். அரசு உத்தியோகத்துக்கு நான் பல வருடமாக நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு அரசு உத்தியோகம் வந்து சாதகமாக அமையலைன்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு அரசாங்கத்தில் நான் பதவியில் இருக்கேன், ஆனால் கூட அந்த பதவியால் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்ல பலன் உண்டு. இப்போ அதுக்கடுத்து சந்திரன், அதாவது சூரியன் தான் நம்ம வந்து கண்ணுக்கு நேராக பார்க்குற முதல் கிரகம் இருக்குதா இல்லையா அப்படின்றத உணர்த்துகிற கிரகமே வந்து சூரியன் தான். அதுக்கடுத்து சூரியனுக்கு அடுத்து நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய அடுத்த கிரகம் சந்திரன். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன்னா வந்து தாய், ரெண்டாவது மனசு. எப்பயுமே சில பேர்லாம் எதுக்குமே வந்து கவலைப்படவே மாட்டாங்க, வருத்தப்படவே மாட்டாங்க. எது நடந்தாலும் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. மனுஷனாக பிறந்தா கஷ்டன்றது சகஜம்தான், கஷ்டப்பட்டு அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியாதும்பாங்க. அவங்க ஜாதகத்தெல்லாம் சந்திரன் வந்து ரொம்ப பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அம்மாவால் அவங்களுக்கு நல்ல பிரயோஜனம் இருக்கும். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து தாயோட அரவணைப்பு ரொம்ப முக்கியம். மனிதன் வந்து பிறந்ததுல முதல் இறக்கிறது வரைக்கும் அவனோட தொப்புள் கொடி உறவு அப்படின்னா தாய் தான். அவனோட முதல் உயிர் ஜனிச்ச இடம் வந்து தாயோட கருவறை தான். அந்த தாயோட அன்புக்கு தான் வந்து பலர் வந்து ஏங்குறாங்க. சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு காரணமாக அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த சந்திரன் வந்து நல்லாக இல்லாமல் இருந்தாலோ, 4ஆம் பாவகம் வந்து சரியாக இல்லாமல் இருந்தாலோ, 4ஆம் அதிபதி சரியாக இல்லாமல் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து தாயோட அன்பு கிடைக்காது. எப்பயுமே மனசில் வந்து இனம் புரியாத ஒரு மனசஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சந்திரன்னா வந்து 4 கிரகம் இடப்பெயர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கிற கிரகம். ஒவ்வொரு நாளும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஆக இப்போ நம்ம ராசியில் நிற்கும் போது நமக்கு ஒரு மாதிரியான பலன் நடக்கும், மனசஞ்சலம் இருக்கும். நம்ம ராசிக்கு 2ஆவது இடத்துக்கு போகும்போது தனஸ்தானத்துக்கு போகும்போது பணம் வரும். 3ஆம் இடத்துக்கு போகும்போது நம்ம இடப்பெயர்ச்சி ஆகும். 4ஆம் இடத்துக்கு போகும்போது
ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் சரியாகும். இல்லை சில பேருக்கு அது ஏதாவது ஒரு உடல் இப்படி வந்து அந்த சந்திரனோட பயணத்துக்கு ஏற்ப தான் ஒருத்தரோட மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ சந்திரன்ற கிரகம் வந்து ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியம். மனிதனோட உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்குறதே வந்து அந்த சந்திரன் தான். சந்திரன் வந்து பலவீனமாக இருந்தால் தாயோட அன்பு கிடைக்காது, தாய் வழி உறவுகளோட அன்பு கிடைக்காது, நம்ம இந்த ஜென்மத்தில் வந்து பிறந்த பலனை அனுபவிக்க முடியாது. அப்போ சந்திர பலம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா பலமாக இருந்தால் அவங்க வந்து பலசர கடை வைப்பாங்க, பால் கடை வைப்பாங்க. அன்றாடம் அழியக்கூடிய பொருள்கள்லாம் யாரெல்லாம் வந்து விற்பனை பண்ணுறாங்களோ அவங்க ஜாதகத்திலலாம் வந்து சந்திரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொரோனா காலத்தில் பாருங்கள், எல்லாருமே வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த பலசர கடைக்காரங்க, பால் கடைக்காரங்க, அந்த மருந்து வச்சுருந்தவங்க, அன்றாடம் அழியக்கூடிய பொருள்கள், உணவகம், இதெல்லாம் வந்து யாரெல்லாம் சந்திரன் பலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நடக்கும். அது மாதிரி உணவு தட்டுப்பாடு, யாருக்கெல்லாம் வந்து உணவு தட்டுப்பாடு இருக்குதோ, அன்றாட தேவைக்கு ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரன் வந்து ரொம்ப பலவீனம்னு அர்த்தம். அன்றாட தேவைக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்க ஜாதகத்திலாம் ரொம்ப சந்திரனே வந்து சுத்தமாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ வந்து சந்திரன்ற மதிகிரகம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ சந்திரனை பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சந்திரன் என்னைக்கு வந்து முழு நிலவாக வந்து இருக்கிறாரு, பௌர்ணமி அன்னைக்கு தான் முழு நிலவாக இருக்கிறார். சந்திரன் வந்து பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவாக நல்லா ஜொலின்னு ஜொலிக்கிறப்ப சந்திர ஒளியில் போய் உக்காரணும். ஒரு 5 நிமிஷமோ, ஒரு 10 நிமிஷமோ, ஒரு அரை மணி நேரமோ, உங்களுக்கு எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அந்த சந்திர ஒளியில், அதாவது இரவு 8லேருந்து 9 மணி வரைக்கும் குறிப்பாக அந்த முழுமையாக சந்திரன் பிரதிபலிக்கிற அந்த பௌர்ணமி காலத்தில் உட்காரலாம். அதுபோக வளர்பிறை காலங்களில் சந்திரனை தரிசிச்சுக்கிட்டே வரலாம். 5ஆம் பறையிலேருந்து 6ஆம் பறை, குறிப்பாக வந்து 3ஆம் பறை பார்க்கணும். 4ஆம் பறை பார்க்குறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில பேர் பார்க்கலான்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்க்க வேண்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் 3ஆம் பறை அன்னைக்கு சந்திரனை பார்த்துட்டு சந்திரமௌலீஸ்வரரை நினச்சி கும்பிடணும். அதுக்கடுத்து 5ஆம் பறை பஞ்சமி திதி, 6ஆம் பறை சஷ்டின்னு ஒவ்வொரு வளர்பிறை காலங்கள்லையும் நீங்கள் வந்து சந்திரனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வர 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 உணவு தட்டுப்பாடே முதல்ல இருக்காது. இது வரைக்கும் உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் நிறையா கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது சரியாகும். அது மாதிரி ஒரு மனிதனோட ஆன்மா வந்து விதி மதிங்கிறது தான் வந்து சந்திரன். இப்போ இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து விளைவுகளையும் வந்து அந்த உடல் தான் வந்து அனுபவிக்குது. அப்போ உடல் ரீதியாக, சரீர ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகள் குறைஞ்சிரும். அப்போ சந்திர வழிபாடு மிக மிக அவசியம். சந்திர வழிபாடு செய்கிறவங்களுக்குலாம் உணவு தட்டுப்பாடு வரவே வராது, தாயோட அன்பு கிடைக்கும், அவங்க தொழிலில் நல்லா முன்னேறுவாங்க. அன்றாட பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் வந்து சந்திரன் தான். அவங்க தேவைக்கு அதிகமான பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து 3வது கிரகம் செவ்வாய். செவ்வாய் வந்து சகோதரக்காரகன். நம்ம உடம்புல வந்து எலும்பு, பல், கடினமான உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே சொல்கிற கிரகம் செவ்வாய். அதேமாரி பெண்ணுக்கு வந்து மாங்கல்யக்காரகன் செவ்வாய், சொத்துக்கு காரகன் செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா பலமாக இருந்தால் அவங்க பிறக்கும் போதே சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். உடன் பிறந்தவங்களோட அனுகிரகம் இருக்கும். உடம்புல ஓடுற ரத்தத்தை சொல்கிற கிரகமும் செவ்வாய் தான். அந்த ரத்தத்தில் ஏதாவது குறைபாடு வரும்போது தான் மனிதனுக்கு உடலில் பாதிப்பு வருது. அப்போ உடலில் ஓடுற ரத்தம் வந்து சுத்தமாக இருந்தாலும் மனிதனுக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ உடன் பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உடம்புல செவ்வாய் வந்து நல்லா பலமாக இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி பெண்களுக்கு வந்து மாங்கல்யக்காரகன் செவ்வாய். திருமணத்துக்கு முன்னே வந்து சகோதர பலம் வேணும், திருமணத்துக்கு அப்புறம் கணவன் தான் ஒரு பொண்ணுக்கு சகலத்தையும் நிர்ணயித்து கொடுக்குறவர். அப்போ செவ்வாய் பலமாக இருக்கிற பெண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். செவ்வாய் தோஷத்தால் தானே திருமணம் தடைபடுதுன்னு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தால் உரிய வயதில் திருமணம் நடக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமைவார், அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு. கணவரோட அன்பு அரவணைப்பும் இருக்கிற பெண்களுக்கு வாழ்க்கையில் அதுவே மிகப்பெரிய சொர்க்கம் வரம். அது மாதிரி பல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்தால், எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்தால் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலம் குறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சொத்து இருக்குங்க, ஆனால் அந்த சொத்தை அனுபவிக்க முடியலை அப்படின்னாலும் செவ்வாய் பலம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ
செவ்வாய் பலம் குறைஞ்சா என்ன பரிகாரம் செய்யலாம்? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு எலும்புச்சம்பளம் வாங்கி கொண்டு போய் அந்த வேலில் குத்திட்டே வாங்க. முருகன் சன்னதிக்குள்ளே போக விட மாட்டாங்க. ஐயர்கிட்ட கொடுத்து அந்த வேலில் நம்ம வந்து செருக சொல்லணும். அப்படினாலே வந்து செவ்வாயோட பலம் ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சிடும். குறிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அசைவ உணவுகளை வந்து தவிர்த்துக்கணும். அசைவ உணவுகளை யாரெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நல்லா பலமாக ஆரம்பிச்சிடும். சொத்து கிடைக்காதவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம் மாதிரி இருந்துக்கிட்டே வர அவங்களுக்கு சொத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சொத்து இருக்குது, அதை அனுபவிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை அசைவ உணவுகளை தவிர்த்துக்கலாம். அடுத்து புதன்னா வந்து கல்விக்கு காரக கிரகம், தாய்மாமன், புத்தி கிரகம். உடம்புல வந்து நரம்பு, தோல் இதெல்லாம் வந்து சொல்கிற கிரகம் புதன். ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் அந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. எப்பயுமே சிறப்பாக படிப்பாங்க. 4 பேருக்கு அவங்க படிக்கிற படிப்பை வந்து கற்பித்து கொடுப்பாங்க. ஆசிரியராக வருவாங்க. ஒருத்தவங்க வந்து பேங்கிங்கு, ஆடிட்டிங்கு, டீச்சிங்கு இந்த ப்ரொஃபைலெல்லாம் இருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து புதன் நல்லா பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி தந்தை உறவுக்கு அடுத்து வந்து தாய்மாமன் உறவு தான் வந்து சிறப்பித்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையோட அனுகிரகம் இல்லைன்னா அந்த குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய உரிமை வந்து தாய்மாமனுக்கு தான் இருக்குன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ புதன் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாய்மாமனோட அனுகிரகம் எப்பயுமே இருக்கும். அது மாதிரி இந்த தோலில் வந்து அலர்ஜி வர்றது, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறது, இதெல்லாம் வந்து புதன் வந்து பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அது மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து புதன் பலவீனமானவங்களுக்கு தான் இருக்கும். ஒரு சொத்து வாங்குகிறாங்க, அந்த சொத்துக்கு முறையான ஆவணம் இல்லைன்னா அவங்க ஜாதகத்தில் புதன் வீக்கு. அது மாதிரி நிறைய பேர் வந்து உயில் வந்து நான் விரும்பின இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விரும்புகிறீங்க, உயிரில் வந்து அது வந்து உங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, அது வந்து உங்கள் பேருக்கு மாறி வரணுன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா பலமாக இருந்தாங்கன்னா நீங்கள் விரும்புகிற சொத்து உங்கள் பேருக்கே வந்து மாறி வரும். உங்கள் ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருந்தால் நீங்கள் விரும்பின சொத்து, உங்கள் முன்னோர்கள் சொத்து உயிலாக உங்களுக்கு வராது. இல்லை உயிலை சில பேர் வந்து தொலைச்சிருவாங்க. அது மாதிரி பாகப்பிரிவினை, இப்போ உயிலும் பாகப்பிரிவினை கிட்டத்தட்ட ஒரே தான். அந்த பாகப்பிரிவினை சுமூகமாகாது. அதே மாதிரி இப்போ புதன் உங்களுக்கு நல்லா பலமாக இருந்தால் நீங்கள் வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம். இந்த மாதிரி புதன் வந்து யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து புத்திமான். சமுதாயத்தில் எவ்வளோ தாழ்வான சூழ்நிலையில் இருந்தால் கூட தன்னோட புத்தி திறமையால் சமுதாயத்தில் தன்னை தலைநிறுத்தி கொள்ள முடியும். அந்தளவுக்கு புதனோட வலிமை வந்து ஒரு மனிதனுக்கு மிக அவசியம். குறிப்பாக ஜோசியர்களுக்கு புதன் வலிமை மிக அவசியம். சில பேர் படிப்பாங்க, ஆனால் படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்காது. சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் எக்ஸாமில் போய் அவங்களால சரியாக எழுத முடியாது. அப்போ புதன் வந்து படிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குது, ஆனால் அங்கே போய் எழுதி பேப்பரில் வந்தால் தானே அவங்களுக்கு அது மார்க் ஆகுது. அந்த புதன் வலிமை குறைஞ்சா அவங்களுக்கு பேப்பரில் போய் எழுத முடியாத சூழ்நிலையை கொடுத்துருது. அப்போ புதனோட வலிமை நல்லா இருக்கிறவங்களுக்கு தாய்மாமனோட அனுகிரகம் இருக்கும். தாய்மாமன் மூலமாக நல்ல பலன்கள் நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. நல்ல கல்வி அறிவு உண்டு. புதன் பலவீனமானவங்க என்ன செய்யலாம்? பச்சை பயிறு அதால் செய்யப்பட்ட அதை வந்து லேசாக வறுத்து நாட்டு சர்க்கரை போட்டு நெய் விட்டு உருண்டையாக பிடிச்சி டெய்லி ஒரு உருண்டை காலைல எந்திரிச்சோடனே சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா படிக்காத பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. தாய்மாமனோட அனுகிரகம் கிடைக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கும். சில பேருக்கெலாம்
இந்த பனிக்காலம் வந்தால் ரொம்ப வெடிப்பாகும் தோல். அதே மாதிரி இந்த சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாம்பு செதில் மாதிரி உடம்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அந்த புதன் பலவீனத்தால் வர்றது தான். அந்த புதன் இந்த பச்சை பயிரால் செய்யப்பட்ட உணவுகளை அவங்க சாப்பிடும்போது அப்படியே தோல் ஆட்டோமேட்டிக்காக பாலிஷ் ஆயிரும். புத்தி அவங்களுக்கு வந்து ஞானம் வந்து அதிகரித்து நல்லா குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் தெய்வ அனுகிரகம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற சொல்கிற கிரகம் வந்து குரு பகவான் தான். பெரியவர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா குரு பகவான் தான். ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்த நாள்னா ஏன் பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க? குருபலம் இருக்கிறவங்களுக்கு தான் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். எத்தனையோ பெற்றவர்கள் பிள்ளைகளை கூட ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து வராது. குரு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்காது. இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து பாக்கிய பலத்தை அதிகரித்து கொடுக்குறவரே வந்து குரு பகவான் தான். இப்போ ஒரு ஆன்மீக யாத்திரை போகணுன்னு நினைக்கிறாங்க. நிறைய இந்தியா பூரா வந்து ஏகப்பட்ட ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த ஸ்தலத்தை போய் நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து தரிசிச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற ஆசை இருக்கும். சில பேருக்குலாம் வந்து காசிக்கு போகணும், ராமேஸ்வரத்துக்கு போகணும், அமர்நாத்துக்கு போகணும், கேதார்நாத் போகணும், பத்ரிநாத் போகணுன்னு பலவிதமான ஆசைகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் குரு பலவீனமாக இருந்தால் அந்த தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அது மாதிரி குருனா தங்கம், பொருள் காரகத்துவம். குருனா பணம். யாருக்கெல்லாம் வந்து சரளமான பணப்புழக்கம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு பலம்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் வந்து பொன்னகைகள் அணியக்கூடிய பாக்கியம் கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் குரு பலம்னு அர்த்தம். யாரெல்லாம் பணத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குரு பலவீனம்னு அர்த்தம். சாரி, யாரெல்லாம் வந்து தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குரு பலவீனம். யாரெல்லாம் வந்து கடன் வாங்குறாங்களோ, அதிகமாக கடனில் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குரு பலவீனம். அதேமாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இதெல்லாம் வந்தால் குரு பலவீனம்னு அர்த்தம். எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித யாத்திரைன்னு ஒன்று இருக்கா? வாழ்நாளோட லட்சியமே வந்து அந்த புனித யாத்திரையாக எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அப்போ குருவை வந்து பலப்படுத்துறது ரொம்ப அவசியம். எதுக்காக இல்லைனாலும் நம்ம யாத்திரை போகிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம், அதுக்கு குரு பலம் அவசியம். குரு பலமாக இல்லைன்னா நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்காது. பிள்ளைகளால் அவதியை யாரெல்லாம் வந்து அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குரு பலவீனம். பிள்ளைங்களாம் யாரெல்லாம் வந்து புண்ணியப்படுறாங்களோ, இந்த பிள்ளை தான் என் பிள்ளை அப்படின்னு யாரெல்லாம் சமுதாயத்தில் பெருமையாக பெத்த பிள்ளைய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குரு பலம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எந்த கிரகத்துமாக இருந்தாலும் சரி, உயிர்காரகத்துவத்தோட நன்மை, பொருள்காரகத்துவத்தோட நன்மை, இல்லை ரெண்டோட நன்மையும் இல்லை ரெண்டுமே கிடைக்காம போகிறது. எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் குழந்தைகளால் அவதிப்படுறாங்களா? இல்லை நல்ல பண்பான குழந்தைகள் இருப்பாங்க, அந்த குழந்தைகள் வளர்க்கக்கூடிய பொருளாதாரம் இருக்காது. அப்போ இவங்க ஜாதகத்தில் 50-50 தான் குரு வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் பெரும்பான்மையாக உயிர்காரத்துவம் பலன் கொடுத்தால் பொருள்காரத்துவம் பலன் கொடுக்காது. இது திரும்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ பணம் நிறையா இருக்குது, ஆனால் அந்த அவங்க பெற குழந்தைகள்கிட்ட பண்பு இருக்காது. அந்த குழந்தைகளால் அவங்க மனவேதனையை அனுபவிக்கிறாங்க. இன்னொன்று சொன்னேன், நல்ல பண்பான பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் அந்த பிள்ளைங்களை வளர்க்க தேவையான பொருளாதாரம் இல்லை. அப்போ இங்கே குழந்தை வந்து 50 நல்ல பலன், பணம் இல்லை, அப்போ குரு 50% வேலை செய்கிறார். இப்படி உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் ரீதியான பலன்களை பிரித்து பார்த்தா ஒரு கிரகம் நமக்கு பலமாக இருக்கா பலமாக இல்லையா அப்படின்றத எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ குரு பலவீனமாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? ரொம்ப எளிமையான பரிகாரங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். மஞ்சள் நிற லட்டு வியாழக்கிழமை வாங்கி கொண்டு போய் தட்சிணாமூர்த்தி காலில் வச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க. அதை
சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தானம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராகிரும். அந்த பலவீனமான குரு வந்து உங்களுக்கு பலம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். பொருளாதாரத்தில் நல்ல முன்னணியை அடைய முடியும். அடமானத்தில் இருக்கிற நகையை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து கனவுகளாக லட்சியங்களாக நினச்சிருக்கிறீங்களோ அந்த கனவுகளையும் லட்சியங்களையும் அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாகும். பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்களின் நல்லாசிகள் கிடைக்கும் குருவை பலப்படுத்தினா. அதுக்கடுத்து எல்லாரும் பயப்படுற ஒரு கிரகம் நம்ம சனி பகவான் தான். உண்மையிலேயே தன்னோட கடமையை யார் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜாதகத்தில் சனி பகவான் வீக்காக இருந்தாலும் நன்மையை மட்டுமே செய்வார். உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது, மூட்டு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குது, நல்ல உத்தியோகம் கிடைக்கல, குலதெய்வம் தெரியலை, பூர்வீகம் தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் சனி பலவீனம். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற உத்தியோகம் எனக்கு மன நிறைவாக இருக்குது, அந்த உத்தியோகம் மூலமாக நான் நிறைய நன்மைகளை அனுபவிக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில் எனக்கு சிறப்பாக இருக்குது, அந்த தொழில் மூலமாக நான் நிறைய சிறப்பான பலன்களை அனுபவிக்கிறேன், இப்படியெல்லாம் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அங்காளி பகங்காளி வகையில் யாருக்கெல்லாம் வந்து மன உளைச்சல் இருக்கோ, குலதெய்வமே யாருக்கு தெரியலையோ அவங்களாம் வந்து சனியை பலப்படுத்திக்கணும். சனி பலம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா உத்தியோகக்காரகன், தொழில்காரகன். தொழில் உத்தியோகம் தானே ஒரு மனிதனோட வாழ்வாதாரமே. ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறையோ நல்ல தொழிலில் இருக்கிறவங்களே எல்லாரும் மதிப்பு கொடுக்குறாங்களா? அப்போ மனுஷனுக்கு வந்து சமுதாய அங்கீகாரம் வேணும்னா நிலையான தொழில் வேணும், நிலையான உத்தியோகம் வேணும். அப்போ சனி பலம் மிக அவசியம். சனினா வந்து சித்தப்பா உறவுகளில். இப்போல்லாம் சித்தப்பா இருக்கிற வாய்ப்பு இந்த காலங்களில் இனிமேல் வந்து குறைவு. ஆனால் கூட இப்போ இன்னும் சித்தப்பா உறவுகால மனக்கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. சில பேருக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும் உத்தியோகம். 6 மாதத்துக்கு ஒரு உத்தியோகத்துக்கு போவாங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு உத்தியோகத்தை மாற்றுவாங்க, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி 6 மாதம் உத்தியோகம் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் தொழில் பண்ணுவாங்க, அடுத்த 6 மாதம் சும்மா இருப்பாங்க. அப்போ இவங்க ஜாதகத்தில் 25% தான் சனி பகவான் வேலை செய்கிறாரு. மிச்சம் 75% அவங்களுக்கு பலன் கொடுக்கல. கால் உடல் உறுப்பில் வந்து காலை குறிக்கிறவர் சனி பகவான். யாருக்கெல்லாம் வந்து கால் பாதிக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து சனி பலவீனம்னு அர்த்தம். சில பேர் நல்ல தொழில் இருக்கும், நல்ல உத்தியோகம் இருக்கும், ஆனால் கால் பாதிப்பு இருக்கும். அப்போ அவங்களுக்கு 50% வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். பூர்வீகம் தெரியும், ஆனால் பூர்வீகத்துக்கே போக முடியாமல் தொலை தூரத்தில் இருப்பாங்க. குலதெய்வம் தெரியும், ஆனால் போய் கும்பிட முடியாமல் தொலை தூரத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகத்துலேயும் சனி வந்து 50% வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப எளிமையான பரிகாரம். நல்லெண்ணெய் டெய்லி ஒரே ஒரு 3 சொட்டு 5 சொட்டு டெய்லி காலைல எழுந்திரிச்சோடனே நல்லெண்ணெய் 5 சொட்டு உடம்புல எடுத்துக்கணும். வாய் மூலமாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டே வரும்போது அவங்களுக்கு அந்த கால் வலி, முட்டி கை கால் வலி குறையும். அந்த தொழிலில் வந்து ஏற்ற இறக்கமான நிலை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த எள்ளெண்ணெயை நல்லெண்ணெயை சாப்பிடும்போது சிந்திக்கும் திறன் வந்து அதிகரிக்கும். நம்ம உத்தியோகத்தில் இருக்கலாமா, தொழிலில் இருக்கலாமா, இல்லை உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே தொழில் செய்யலாமா, தொழிலில் இருந்துக்கிட்டே உத்தியோகம் செய்யலாமா அப்படின்ற திறனை வந்து அந்த நல்லெண்ணெய் சாப்பிட்றது அவங்களுக்கு அதிகரித்து கொடுத்துரும். சிந்திக்கிற திறனை வந்து அதிகரித்து கொடுக்கும். அவங்களுக்கு முடிவெடுக்கிற தன்மை வந்துடும். இல்லை எனக்கு நல்லெண்ணெய் சாப்பிட முடியாது அப்படின்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எள்ளுருண்டை சாப்பிட்லாம். அதுவும் பிடிக்கலையா, ஒன்றுமே இல்லை, சனிக்கிழமை காக்காக்கு ஒரு பிடி சாப்பாடு வைங்க, தயிர் சாப்பாடு வைங்க. அதுவும் பிடிக்கலையா, சனிக்கிழமை கசப்பான உணவுகளை சாப்பிடுங்க. சனியோட
பலம் உங்களுக்கு கூடும். அது மாதிரி 7 சனியை பார்த்தோ, அஷ்டம சனியை பார்த்தோ, அர்த்தாஷ்டம சனியை பார்த்தோ, கண்டக சனியை பார்த்தோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கடுத்து சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கைக்கும் பகட்டான வாழ்க்கைக்கும் காரக கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க எப்பயுமே ஆடம்பரமாக இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான பணம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல சொகுசான வீடு, சொகுசான காரு, சொகுசான படுக்கை. ஆணாக இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை, உடம்புல இருக்கிற சுரப்பிகள் எல்லாமே சுக்கிரன் தான். இந்த உமிழ் நீர் சுரக்கிறது இதெல்லாம் சுக்கிரன் தான் இதுக்கு காரகத்துவம். உடலில் சுரப்பிகள் வேலை செய்யலைன்னா ஒவ்வொரு பார்ட்டும் தன்னோட செயலை இழந்துக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் தேவைக்கு மீறிய பணம் இருக்குதோ அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலம். ஆணாக இருந்தால் வாழ்க்கை துணையால் நிறைய இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலம். ஒரு இது சொல்லுவாங்க, 100 ரூபா கொடுத்தா கூட அந்த 100 ரூபாயை வச்சு அதுலேயும் குடும்பத்தை நடத்தி மிச்சம் கொடுக்குற மனைவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சுக்கிரன் தான். குடும்பத்தை எப்படி கட்டுக்கோப்பாக நடத்தணுன்றத அனுசரித்து வாழ்கிற பெண்கள் சுக்கிரன். அதேமாதிரி உறவில் அத்தையை சொல்கிற கிரகம், மனைவிக்கு அடுத்து அத்தையை சொல்கிற கிரகம், பெரியம்மாவை சொல்கிற கிரகமும் சுக்கிரன் தான். யாரெல்லாம் பெரியம்மா கூடயோ அத்தை கூடயோ ரொம்ப அந்யோன்யமான உறவு வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலம். நல்லா எங்கே போனாலும் நல்லா டீக்கா அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக போகிறாங்களோ அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலம். யாரெல்லாம் கந்தல் உடை அணிகிறாங்களோ அவங்களுக்குலாம் சனி பலம்னு அர்த்தம், சுக்கிரன் பலவீனம்னு அர்த்தம். அதுமாரி உடம்புல அதிகமாக வேர்வை ஸ்மெல் வந்துச்சுன்னா அங்கே சனி பலம், சுக்கிரன் பலவீனம். நல்ல இனிப்பு உணவுகள், நல்ல நல்ல ஆடம்பரமான உணவுகள் சாப்பிடக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கு சுக்கிரன் பலம். சில பேருக்கு நல்ல பணம் நிறையா இருக்கும், ஆடம்பரமான உணவுகள் வீட்டில் இருக்கும், நல்ல இனிப்பு உணவுகள் வீட்டில் இருக்கும். அவங்களால அந்த உணவை சாப்பிட முடியாது, அவங்க தான் சக்கரை நோயாளி. அப்போ அவங்க ஜாதகத்தில் 50% சுக்கிரன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது மாதிரி கணவர் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வீட்டில் கொடுப்பாரு. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு சோறு போடுறதுக்கு மனைவி இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனம். ஒரு ஆண் 100 ரூபா கொண்டு கொடுக்குறாரு, எப்போ கணவர் வீட்டுக்கு வருவாருன்னு மனைவி காத்திருக்கிறாங்க. அவர் ஜாதகத்தில் 50% சுக்கிரன் வேலை செய்யுது. எல்லா இடத்துலையுமே ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. அப்போ சுக்கிரபலன் மிக மிக அவசியம். எப்பயுமே ஒரு 1 கிராமுக்கோ 1/2 கிராமுக்கோ வெள்ளி காயினை ஆண்களாக இருந்தால் ஜோப்பில் வச்சுக்கலாம், பெண்களாக இருந்தால் மணிப்பர்ஸில் வச்சுக்கலாம். சுக்கிர கடாட்சம் எப்பயுமே நிறைஞ்சு இருக்கும். அதேமாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி எப்போ ஹோமம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த ஹோமத்தில் போய் ஒரு 1/2 கிராம் 1/4 கிராம் வெள்ளி காயின்ஸை போட்டுக்கிட்டே வர்றவங்களுக்கு அந்த சுக்கிரபலம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் எளிதில் திருமணம் நடக்காது. குருவும் சுக்கிரனும் 6 8 இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். இப்போ ஆண்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் திருமண தடை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இதே பரிகாரம் தான். சுக்கிரனை பலப்படுத்த பலப்படுத்த திருமண பாக்கியம் அதிகமாகும். திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட இல்லற வாழ்க்கை அது நல்லா இருக்கிறதுக்கும் சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கணும். இல்லை எனக்கு இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது பத்திரமா அப்படின்னு இருக்கிறவங்க ஒன்றுமே தேவையில்லை. டெய்லி காலைல எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் சர்க்கரை எடுத்து சாப்பிடுங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆயிடுவார். பெண்களாக இருந்தால் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமீனம் நல்லா பலமாகிடுவார். உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும்.
உங்கள் உடம்புல வந்து சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம். சுரப்பிகள் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ராகு, கேது, இவங்க எந்த ஜாதகத்துலேயுமே நல்லா இருக்காங்களா இல்லையான்றதை யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு சிம்பிளான எளிய, உங்கள் தாத்தா மேலே உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருந்தால் உங்களுக்கு ராகு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். உங்கள் பாட்டி மேலே உங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருந்ததுன்னா உங்களுக்கு கேது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆன்மீக நாட்டு அதிகமாக இருந்தால் கேது நல்லா இருக்குன்னு அர்த்தம். லௌகீக நாட்டு அதிகமாக இருக்குது, சட்டத்துக்கு புறம்பாக வந்து வேலை செய்ய மனசு தூண்டுது, சட்டத்துக்கு புறம்பான வழியில் நீங்கள் குறுக்கு வழியில் போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு வந்து அசுபமாக வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். சட்டத்தை நீங்கள் மதித்து நடக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கேது வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். இப்போ ராகுவோட பாதிப்பு கேதுவோட பாதிப்பு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் அவங்க வந்து சட்டத்தை மதித்து நடப்பாங்க, மைனஸாக இருந்தால் சட்டத்தை மதித்து நடக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சுக்கிட்டா அந்த ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்க முடியும்? ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேது உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தாருன்னா, ஆன்மீக நாட்டம் குறையாக இருக்குது, மத நம்பிக்கை குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அருகம்புல் டெய்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே வாங்க. கேது உங்களுக்கு மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக ஆரம்பிச்சிருவார். ராகு உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்காரு அப்படின்னா உளுந்தால் செய்யப்பட்ட உணவுகளை எடுத்துக்கங்க. குறிப்பாக சனிக்கிழமைகளை உளுந்து வடையை வந்து சாப்பிட்லாம், உளுந்து வடையை தானமாக கொடுக்கலாம். இதை வச்சே இப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் ப்ளஸ்ஸு எந்த கிரகம் மைனஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இதை பார்க்குறதுக்கு ஏதாவது ஜோசியத்தை போகணுமா? இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் ப்ளஸ்ஸு எந்த கிரகம் மைனஸ்ன்னு. வாய்ப்பிற்கு நன்றி.